இங்க என்ன நடக்குது மேனேஜர்? எல்லாமே தப்பா நடக்குது. இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே எனக்கு வர வேண்டியது. எதுக்காக எல்லாரும் கிஃப்ட் அவந்திகாவுக்கு கொடுக்குறாங்க என்று கேட்டார். அதற்கு அவர், மேடம் ப்ளீஸ் முதல்ல என் காலரை விடுங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த கிஃப்ட்ஸ் நிஜமாவே அவந்திகாவுக்கு வர வேண்டியதுதான். நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கீங்க என்றார். நந்தினி அதிர்ச்சியோடு அவர் காலரிலிருந்து கையை எடுத்தார். அப்போது ஹோட்டலுக்கு வெளியே ஹெலிகாப்டர் சத்தம் கேட்டது. யாரோ விஐபி வருகிறார் என்று நந்தினி நினைத்தார். ஆனால் அதில் சிவாவும் சிரஞ்சீவியும் தான் வந்தார்கள். ஹெலிகாப்டரின் சத்தம் காற்றில் எதிரொலித்தது. பின் மெதுவாக அது ஹோட்டலின் ரூஃபில் தரையிறங்கியது. அதன் கதவு திறக்க சிவா முதலில் ஸ்டைலாக ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கினார். பின் சிரஞ்சீவியும் இறங்கினார். தினேஷ் பாடி கார்ட்ஸோடு அங்கே சிவாவுக்காக காத்து கொண்டிருந்தார். அவரோடு அந்த கம்பெனியின் முக்கியமான ஆபீசர்களும் சிவாவுக்காக காத்திருந்தார்கள். தேவும் அங்குதான் இருந்தான். அவன் தன்னை பணக்காரனாக்க போகும் நபருக்காக மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருந்தான். ஆனால் சிவா இறங்கி வருவதை பார்த்தவுடன் பேயறிந்தது போல அசையாமல் நின்று கொண்டிருந்தான். நேற்று வரை எதற்கும் உதவாதவனாக நினைத்த சிவா இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தின் உரிமையாளராக இருப்பான் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. சிவா வெளியில் வந்தவுடன் அவனை பாடி கார்ட் சூழ்ந்து கொண்டார்கள். மனதில் பல கனவுகளோடு அந்த விஐபிக்காக காத்து கொண்டிருந்த தேவ் சிவாவை பார்த்த பிறகு உடைந்து விட்டார். ஆனால் அதே நேரம் அவன் இந்த வாய்ப்பை இழக்கக்கூடாது என்று நினைத்தான். அதனால் தாமதிக்காமல் உடனே சிவாவுக்கு பின்னால் ஓடினான். தினேஷும் சிவாவோடு இணைந்து நடந்து கொண்டிருக்க தேவ் ஓடி வந்து சிவாவுக்கு அருகில் கைகளை கட்டிக்கொண்டு, சிவா சார், நீங்க யாருன்னு தெரியாம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க சார் என்று கெஞ்சினான். தேவ் கெஞ்சுவதை பார்த்த தினேஷ் தேவை நிறுத்தி, என்ன தேவ், நீ என்ன பண்ணி வச்ச? எதுக்காக அவர்கிட்ட சாரி சொல்லிக்கிட்டு இருக்க என்று டென்ஷனோடு கேட்டார். அவன் தடுமாற்றத்தோடு, அங்கிள், சிவா யாருன்னு தெரியாம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் அவரை நிறைய தடவை அவமானப்படுத்தி இருக்கேன். உங்ககிட்டயே நம்பர் வாங்கி ஒரு தடவை கொலை பண்ண கூட முயற்சி பண்ணியிருக்கேன் என்று சொன்னான். அதை கேட்ட தினேஷ் கோவப்பட்டு தேவை அந்த இடத்திலேயே அறைந்து விட்டார். இடியட், இப்பவே போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு என்றார். தேவ் சிவாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூட தயாராக இருந்தான். அவன் சிவாவை நோக்கி நகர சிவா வேகமாக அவனை கடந்து, தினேஷ், யாரோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோங்க என்றான். இதை சொல்லிவிட்டு வேகமாக நகர்ந்தான். தேவ் அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டான். தன்னை தானே திட்டிக் கொண்டான். தன்னுடைய முட்டாள்தனத்தினால் தான் அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டதாக நினைத்தான். பிறகு தினேஷ் சிவாவோடு சென்று விட்டார். அப்போது அங்கு டிஜே ஒரு மாஸ் சாங்கை பிளே செய்ய திடீரென ஹாலின் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக சிவா மரண மாசாக உள்ளே நுழைந்தான். அவன் ஸ்டைலான காஸ்ட்லி காஸ்டியூம் போட்டிருந்தான். பல பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட்டும் செலிபிரிட்டிகளும் அவனுக்கு பின்னால் நடந்து வந்தார்கள். அவனை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவந்திகாவும் அவனுடைய லுக்கை பார்த்து ஆச்சரியத்தில் வாயை திறந்தார். சிவா அவந்திகாவை பார்த்து புன்னகைத்தான். அவளுக்கு அப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. நந்தினியும் ரேகாவும் பேயறைந்தது போல நின்றார்கள். சிவா ஹெலிகாப்டரில் ஹோட்டல் பிளாசாவின் ரூஃபில் லேண்ட் ஆகி மாசாக வந்தார். அதே நேரம் அவந்திகா அவளுடைய லைஃபில் இதுவரை இல்லாத அளவுக்கு சந்தோஷமாக இருந்தார். அவளை சுற்றி நடப்பது எல்லாமே ஒரு கனவு போல இருந்தது. அவள் ஆசைப்பட்டதை விட அதிகமாகவே சிவா அவளுக்காக செய்திருந்தார். அதை நினைத்து அவள் சந்தோஷத்தில் மூழ்கியிருந்தார். எப்படி இவ்வளவு வேகமாக தன் வாழ்க்கையில் இத்தனை மாற்றங்கள் நடந்தது என்று நினைத்து ஆச்சரியப்பட்டார். அவள் மனதில் சிவாவை பற்றி பல கேள்விகள் ஓடியது. அவள் மனதில் இருக்கும் எல்லா கேள்விகளையும் சிவாவிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் சிவாவை பார்த்த பிறகு அதை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் மறைந்துவிட்டது. மேலும் அதை கேட்பதற்கு சரியான இடம் இது இல்லை என்று நினைத்தார். அதனால் பிறகு கேட்டுக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டார். இன்று அவந்திகா ஒரு செலிபிரிட்டியை விட ஸ்பெஷலாக இருந்தார். அந்த பார்ட்டிக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ் கூட வந்திருந்தார்கள். அவர்களை பார்ப்பதே மிகவும் அரிதான விஷயம். ஆனால் அவர்கள் அவந்திகாவை சந்தித்து அவளுக்கு பர்த்டே விஷ் செய்தார்கள். அதை நினைத்து அவந்திகா மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார். அவளுடைய சந்தோஷத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவர்கள் அவந்திகாவை விஷ் பண்ணியதோடு மட்டுமில்லாமல் விலை மதிப்பற்ற கிஃப்ட்களையும் கொடுத்தார்கள். இந்தியாவின் மிகப்பெரிய பிசினஸ் மேக்னெட் மிஸ்டர் ராஜேஷ் கூட அந்த பார்ட்டிக்கு வந்திருந்தார். அவரை பற்றி தெரியாதவர்களே இந்தியாவில் இருக்க முடியாது. அவர் இன்றைய இளைஞர்கள் எல்லோருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருந்தார். இளம் வயதிலேயே பிசினஸ் உலகத்தில் சாதனை படைத்திருந்தார். அவர் அவந்திகாவை விஷ் பண்ணி அவளுக்கு ஒரு ஸ்பெஷலான பிளாக் டைமண்ட் நெக்லஸை கொடுத்தார்.
அது மிக மிக ரேரான ஒன்று. அதன் பளபளப்பு எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தது. ராஜேஷ் புன்னகையோடு, அவந்திகா, இந்த நெக்லஸ் கூட உன்ன மாதிரி ரொம்ப ஸ்பெஷல். இதை நீ போட்டிருக்கும் போது இதோட அழகு இன்னும் அதிகமா தெரியும் என்று பாராட்டினார். அவ்வளவு பெரிய நபர் அவந்திகாவை பாராட்டுவது நந்தினிக்கும் ரேகாவுக்கும் எரிச்சலை கொடுத்தது. அவந்திகா பணிவோடு அவருடைய கிஃப்டை ஏற்றுக்கொண்டு, தேங்க்யூ சார், உங்க கிஃப்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி தேங்க்யூ என்றார். அதன் பிறகு மிகவும் பிரபலமான சமூக ஆர்வலர் மிஸ்ஸஸ் மீரா முன்வந்தார். மீராவும் அப்படித்தான், மிகவும் பிரபலமான நபர். மீடியா அவரை ஸ்பெஷலாக போக்கஸ் செய்வார்கள். மீராவும் அவந்திகாவை வாழ்த்திவிட்டு அவந்திகாவுக்கு பியூர் கோல்ட் பெண்டன்ட் பொருத்தப்பட்டிருந்த ஒரு செயினை கிஃப்ட் பண்ணினார். அந்த பெண்டன்ட்டில் அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டு இருந்தது. மீரா அன்போடு, அவந்திகா, இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் எப்போதும் என்ன உனக்கு ஞாபகப்படுத்தும் என்றார். அவந்திகா சந்தோஷமாக, மீரா மேடம், உங்களை பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை. உங்க சேவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரி ஒருத்தரோட அன்பும் ஆசீர்வாதமும் எனக்கு கிடைச்சா அதுவே ரொம்ப பெரிய கிஃப்ட் தான் என்றார். அதன் பிறகு பிரபல பிலிம் ப்ரொடியூசர் அருண் முன் வந்தார். அவர் அவந்திகாவுக்கு ஒரு ரேர் டைமண்ட் ரிங்கை பிரசன்ட் பண்ணினார். அருண் அவந்திகாவிடம், அவந்திகா, இந்த மோதிரத்துல இருக்கிற வைரத்தோட பளபளப்பு குறைஞ்சாலும் உங்க ஃபேஸ்ல இருக்க சந்தோஷம் எப்போதும் குறையக்கூடாது என்று வாழ்த்தினார். இப்படி பல பிரபலங்கள் அவந்திகாவுக்கு பல விலை மதிப்பில்லாத கிஃப்ட்ஸ் கொடுத்து அவளை ஆச்சரியப்படுத்தினார்கள். அப்போதுதான் சிவா மாசாக அந்த இடத்திற்கு வந்தான். அவனோடு சிரஞ்சீவியும் வந்தான். பாடிகார்ட்ஸ் எல்லோரும் சிவாவோடு வந்தார்கள். அவன் உள்ளே வந்தவுடன் மக்கள் எல்லோரும் சிவாவை சுற்றி கொண்டார்கள். அவன்தான் இன்று சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்தான். மக்கள் அவனை ஒரு செலிபிரிட்டியை போல நடத்தினார்கள். இது வேலைக்காகாது என்று நினைத்த சிரஞ்சீவி அங்கிருந்து விலகி சென்று பார்ட்டியை அனுபவிக்க ஆரம்பித்தார். எல்லோரும் சிவாவோடு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் சிவா ஒரு அழகான ஸ்மைலோடு, தேங்க்யூ ஆல், நான் உங்க எல்லாரையும் சீக்கிரமா மீட் பண்ணி பேசுறேன். பட் இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ப்ளீஸ் கிவ் மீ சம் ஸ்பேஸ். இதை சொல்லிவிட்டு அவன் அவந்திகாவை நெருங்கினான். இருவரையும் ஒன்றாக பார்த்து கூட்டமே கைத்தட்டியது. அவந்திகா அவனை பார்த்து கண்கள் கலங்கிவிட்டார். நேற்றிலிருந்து அவள் சிவாவை காணாமல் எந்த அளவுக்கு துடித்து விட்டாள் என்பதை அவளுடைய கண்ணீர் வெளிப்படுத்தியது. எல்லோருடைய பார்வையும் அவர்கள் மீது நிலைத்திருக்க சிவா அவளிடம், அவந்திகா, என் கூட வா, ஐ வாண்ட் டு ஷோ யூ சம்திங் என்றார். அவந்திகா அவன் கண்களை பார்த்து புன்னகையோடு, என்ன சிவா, திரும்பவும் சர்ப்ரைஸா என்று கேட்க அவன் ஆமாம் என்பது போல அமைதியாக இருந்தான். சிவா, எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. கொஞ்ச நாளாவே நீ என்ன கண்டினியூஸா சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்க. என்னால இன்னும் அதுல இருந்து வெளிவர முடியல. இதுக்கு மேலேயும் சர்ப்ரைஸா என்றார். நீ வந்து பாரு அவந்திகா என்று சொல்லிக்கொண்டே அவன் அவந்திகாவின் கையை பிடித்துக்கொண்டு பார்ட்டியின் கார்னரை நோக்கி அழைத்து சென்றான். அங்கே ஒரு பெரிய ஸ்கிரீன் இருந்தது. சிவா அந்த ஸ்கிரீனை அகற்றினார். அந்த ஸ்கிரீனுக்கு பின்னால் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒரு காட்சி இருந்தது. அதை பார்த்து அவந்திகா உறைந்து விட்டாள். அங்கே அவளை போலவே ஒரு மெழுகு சிலை இருந்தது. அவள் ஆச்சரியத்தோடு, சிவா, திஸ் லுக்ஸ் ரியல், என்னையே நான் பார்க்கிற மாதிரி இருக்கு, அமேசிங் சிவா என்றாள். பின் அவள் சிவாவை அன்போடு பார்த்தபடி, சிவா, இதை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே புரியல என்றார். ரேகா அந்த பார்ட்டியின் மற்றொரு மூலையில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அவள் கண்களில் குழப்பம் தெளிவாக தெரிந்தது. சிவாவுக்கு பின்னால் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்று கொஞ்சம் நாளாகவே ரேகாவுக்கு தெரியும். ஆனால் அந்த மர்மத்தின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அவன் திடீரென இவ்வளவு பெரிய பணக்காரனாகிவிட்டான் என்பதை அவளால் கேஷுவலாக கடக்க முடியவில்லை. இங்க என்னதான் நடக்குது? சிவா ஏன் இதெல்லாம் பண்றான்? இந்த தினேஷ் எங்க போயிட்டாரு? அவர் தானே நந்தினிக்காக இந்த பார்ட்டியை ஏற்பாடு பண்ணாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப எங்க போயிட்டாரு என்று வாய் விட்டு புலம்பினான். அதே கோபம்தான் நந்தினியின் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் சிவாவையே பார்த்து கொண்டிருந்தாள். 3 வருடங்களாக எதற்கும் உதவாதவனாக நினைத்துக் கொண்டிருந்த சிவா திடீரென இவ்வளவு பெரிய பணக்காரனாக மாறியது மட்டுமில்லாமல் பவர்ஃபுல்லான பர்சனாக மாறியது எப்படி என்று யோசித்தாள். தினேஷ் வந்துவிட்டால் நிச்சயமாக அந்த சிச்சுவேஷன் மாறிவிடும். அவர் சிவாவிடமும் அவந்திகாவிடமும் இந்த பார்ட்டி நந்தினிக்காக அவரால் ஏற்பாடு செய்யப்பட்டது என்று சொல்வார் என்று நம்பிக்கொண்டிருந்தார். பின் பார்ட்டி ஹால் முழுவதும் தினேஷை தேடி அலைந்தார். அவள் ஒரு வெயிட்டரை நிறுத்தி, நீ தர்மா குரூப்ஸ் எம்டி தினேஷை பாத்தியா? அவர் எங்க இருக்காரு என்று கேட்க, எனக்கு எதுவும் தெரியாது மேடம்.
நான் அவரை எங்கேயும் பார்க்கல என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். நந்தினி கோபத்தில் பற்களை கடித்தபடி, மை காட், இந்த தினேஷ் வராம எனக்கு தலையே வெடிக்குது. அவந்திகாவோட வந்தவரு அதுக்கப்புறம் வெளியிலயும் போன மாதிரி தெரியல. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.